Welcome to the day 9, the last 2 days of your. Welcome to day 9, the last 2 days of your Scratch Tamil course. ஸோ இன்றைக்கு நான் என்ன பார்க்க போறோம்னா ஸ்க்ரட்சை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பிளாட்ஃபார்மை கேம் கிரியேட் பண்ணுறோம். இதை வச்சு நான் அட்வான்ஸ் பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ண மாட்டோம். நான் லாஸ்ட்டுக்கு ஒன்று காட்டியிருந்தேன் பிளாட்ஃபார்ம் கேம் தான் என்ன. ஸோ அது அந்த அந்த கன்செப்டை யூஸ் பண்ணி ஒரு பேசிக் பிளாட்ஃபார்ம் கேம் கிரியேட் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த வீக்ஸ் நான் ப்ரோக்ராம் பண்ண போறேன். இன்றைக்கு வில் ட்ரை. ஐ திங்க் வி கான் ஃபினிஷ் இந்த வீக் கொஞ்சம் முடிக்கலும் முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபைனல் சேலஞ்சா உள்ள சேலஞ்சஸ் தருவேன். சேஞ்ச் த கேட் கலர், டூ திஸ் டூ தட்னு ஒரு சேலஞ்ச் தருவேன். நீ அந்த சேலஞ்ச் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு உங்களோட ஸ்கிராட்ச் தமிழ் கோர்ஸை சர்டிஃபிகேட் ரெடி ஆயிடும். ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட். ஸோ இப்போ பிளாட்ஃபார்ம் கேமுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு தேவையானது ஒன்று தான் அந்த ஸ்ப்ரைட் நடக்க வேண்டிய ஒரு லேண்ட். அதை கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த கேட்க்கு போயிட்டு இந்த பெயிண்ட் ஐக்கனை சூஸ் பண்ணுறது. ஓகே, இந்த பெயிண்ட் ஐக்கனை சூஸ் பண்ணிட்டு நான் ஒரு சின்ன கிராஸ் ஒரு லேண்ட் டிசைன் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு லேட்டா இதை பார்த்து டிசைன் பண்ணி கொள்ளையிலும். ஸோ நினைவு வச்சுக்கோங்க, நீங்க இந்த ப்ரொஜெக்ட் சப்மிட் பண்ணலாட்டி, இந்த ஃபைனல் ப்ரொஜெக்டை சப்மிட் பண்ணலாட்டி உங்களுக்கு உங்களோட ஸ்ட்ரெச் டைமில் சர்டிஃபிகேட் கிடைக்காது. ஸோ 00. ஓகே, இந்த டிசைன் இதுதான் நான் டிசைன் பண்ணிக்கிற பிளாட்ஃபார்ம் நடக்கக்கூடிய இடம். ஓகே, ஸோ இந்த ஸ்பெக்ட் நான் கொடுக்குற நேம் தான் பிளாட்ஃபார்ம் அப்படின்ட்டு. வேறு நான் பிளாட்ஃபார்ம்னு நேம் கொடுக்க போறேன். அடுத்து இந்த கேமை விளையாட போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, யாரை சூஸ் பண்ணுவோம் கேம் விளையாடுறதுக்கு? கேட்ட செய்யாமா கேட்ட கேட் சூஸ் பண்ணுவோமா இல்லை நான் கிரியேட் பண்ணுவோமா ஸ்ப்ரைட் வந்து? வாட் ஷால் வி டு? கெட்டே யூஸ் பண்ணும். கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ கேட்டை கிரியேட் யூஸ் பண்ண பண்ணலாம். கிரியேட் பண்ணவா? கொஞ்சம் இருங்க. லெட்ஸ் see the just a second. இங்க என்ன அந்த பச்சை கலர்ல எல்லாம் கோடு ஓட்டிக்கிறது? மீட்டிங்ல லேட்டா ஜாயின் ஆகலையா? அது வந்து இப்ப லேண்ட் join நான் ஆயினேன். கிரியேட் பண்ணிக்கிறேன். அது வந்து என்னோட பிளாட்ஃபார்ம் நடக்கிறதுக்காக நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் லேண்ட் ஆட்டோ. ஸோ இப்போ நான் ஸ்ப்ரைட் கிரியேட் பண்ணவா ஸ்க்ராட்ச் யூஸ் பண்ணவான்னு கேட்டேன். சில டவுட் கிரியேட் பண்ணுங்க. வெயிட். கெட் யூஸ் பண்ணுவோம்.
Just a second. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு பேரும் எனக்கு chatல கிரியேட் பண்ண சொல்லிக்கிறீங்க. யாரும் எனக்கு ஒருத்தர் தான் கேட் சூஸ் பண்ண சொல்லிக்கிறாரு ரெண்டு பேரும் கிரியேட் பண்றதுக்கு. ஸோ மத்தவங்க கிரியேட் பண்ணவா கேட் சூஸ் பண்ணவா? மெஜாரிட்டியை சூஸ் பண்ணுவா. ஓகே, எல்லாம் கிரியேட் பண்ண தான் சொல்றாங்க. கிரியேட். ஓகே, ஸோ லெட்ஸ் கிரியேட் ஒரு ஒன். ஸோ கிரியேட் பண்றதுக்கு இந்த கேட் ஐக்கன் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணியாச்சு. ஓகே, இந்த கேட் ஐக்கன்ஸுக்கு ஹவர் பண்ணி இந்த பெயிண்ட் ஐக்கனை கிரியேட் ப்ரெஸ் பண்ண போறீங்க. ஓகே, ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ நான் இந்த கேரக்டரை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ட்ரா பண்ண போறேன். ஸோ நீங்க உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களோட ஸ்ப்ரெட் கிரியேட் பண்ணிடலும். உங்களுக்கு ஃபேவரட்டான மாதிரி உங்களுக்கு எப்படி ஆசையோ அப்படி பார்த்து செஞ்சு கொள்ளையிலும். ஸோ இது நான் எனக்கு தேவையான மாதிரி நான் டிசைன் பண்றேன். நீ உங்களுக்கு எப்படி ஆசையோ இந்த ஷேப்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கிரியேட் பண்ணி கொள்ளையிலும். ஸோ உங்களுக்கு இந்த கர்வ் அட்ஜஸ்ட் வேணும்னா இப்படி கிரியேட் பண்ணி கொள்ளையிலும். இந்த ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி இந்த மவுஸ் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி இந்த கார்னர்ஸ்க்கு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒரு கர்வ் ஐக்கன் கிரியேட் ஆகும் ஃபர்ஸ்ட் தான். ஓகே, ஸோ ஓகே, இஸ் மை ஸ்ப்ரைட். இந்த ஸ்ப்ரைட் நேம் கொடுக்குறேன் பிளே அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் ரெண்டு ஸ்ப்ரைட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒன்று பிளேயர், இன்னொன்று பிளாட்ஃபார்ம். இப்போ நான் பிளேயரை ப்ரோக்ராம் பண்ணுவேன். ஓகே வெயிட், நான் ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் ப்ரோக்ராம் பண்ணேன். பிளாட்ஃபார்ம் ப்ரோக்ராம் என்ன பண்ணணும்டா வென் ஃபிளாக் கிளிக் கோ டு 0 0. அது சொல்லிக்கொள்ளும் ஃபர்ஸ்ட் வென் ஃபிளாக் கிளிக் கோ டு 0 0. ஓகே, ஒரு பிளேயருக்கு வென் ஃபிளாக் கிளிக்ஸ் செட் சைஸ் டு, நான் சைஸை குறைக்க போறேன் இந்த ஸ்ப்ரைட் ஒரு 75 ஆக போறேன். ஒரு 80. ஓகே, வென் ஃபிளாக் கிளிக் செட் சைஸ் டு 80. ஓகே, நான் இதை இங்கே தான் லான்ச்சா வைக்க போறேன் கேம்ல. நான் சொல்ல போறேன் go to x minus 200 y minus 70. So this is the dry run. So இந்த ஸ்டேஜ் இதுதான். ஸோ இதை நான் டீப் எக்ஸ்பிளைன் பண்ணலேன்டா நான் 8 வீக்ஸ் நான் ஸ்க்ராட்ச் தமிழ் படிச்சுட்டேன்.
இப்போ நான் என்ன செய்யறேன்னா இந்த 2 daysல அதை படிச்சதை வச்சு ஒரு கேமை கிரியேட் பண்ண தான் நான் பண்றேன். ஸோ ஏற்கனவே நிறைய கேம்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கோடை நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன் இந்த 2 daysல. ஸோ கோ டு -200 -70, then repeat until touching. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கோட்ல இந்த ஸ்ப்ரைட் வந்து பிளேயர் வந்து இதை டச் பண்ண காட்டிலும் ஒரு புல்லர் எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஓகே, அதுக்கு சொல்லணும் ரிப்பீட் அன்டில் டச்சிங் பிளாட்ஃபார்ம். ரிப்பீட் அன்டில் டச்சிங் பிளாட்ஃபார்ம், சேஞ்ச் by -2. ஸோ இப்போ இந்த எஃபெக்டை பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. ஸோ பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் ஆக்கும், ஒரு கிராவிட்டி லெவல் கொடுக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த பிளேயர் நான் கீபோர்டு யூஸ் பண்ணி மூவ் பண்றதுக்கு நான் சிஸ்டம் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இப்போ சொல்ல போறேன் ரிப்பீட் அன்டில் சொல்லி கிரியேட் பண்ணிட்டு வேரியபிள் கிரியேட் பண்ண போறேன் கேம் ஸ்டேட்னு சொல்லி. ஸோ இந்த வேரியபிள் என்ன கிரியேட் பண்ண நான் சொல்றேன்னா இந்த கேம் ஸ்டேட்டை வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். இந்த கேம் ஒன்ல இருக்குதா இல்லாட்டி ஒர்க் ஆகி கொண்டிருக்குதா, இந்த கேம் பாஸ் ஆகிக்குதா அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் உண்டு. ஸோ இதை நான் மெயினா யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இட்ஸ் அ ஆப்ஷனல் சூஸ் உண்டு. ரிப்பீட் அன்டில் கேம் ஸ்டேட் ஈக்குவல்ஸ் 1 அப்படின்னு போடுவேன். அதே மாதிரி வென் ஃபிளாக் கிளிக்டுக்கு செட் கேம் ஸ்டேட் டு 0 அப்படின்னு போடுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்டா, இது வந்து ஒரு ஃபொரெவர் லூப் மாதிரி ஆக்ட் ஆகும். இந்த கேம் ஸ்டேட் 1 ஆக காட்டல. ஸோ மற்றவங்க நீங்க பிளேயர்ஸ் என்ன கிரியேட் பண்ணிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீ அவனோட பிளேயர்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க, பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணிக்கோங்க. நீ இந்த ரெக்கார்டிங் சரி பார்த்து கிரியேட் பண்ணாலும் பட் இம்பார்ட்டன்டான என்னதுன்னா இந்த கன்செப்ட் விளையங்கோங்க. இந்த கன்செப்ட் விளங்கி நீங்க செய்ய போற ப்ரொஜெக்டால தான் உங்களுக்கு உங்களோட ஸ்டெமல் சர்டிஃபிகேட் கேளும். நீங்க 8 days இப்போ 10th டே நெக்ஸ்ட் வீக் 10th வீக் ஜாயின் ஆக போறீங்க. இவ்வளோ கோர்ஸ் ஜாயின் ஆகிட்டு நீங்க கடைசியில ஒரு பிளேஸ் இருக்கலாட்டி பர்த் ஒன்று இல்லை. ஸோ அதனால தான் உங்களோட ப்ரொஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ பேக்ட்ராப் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சொல்ல போறேன் ரிப்பீட் அண்ட் கேம் ஸ்டேட் ஈக்குவல் 1 if key up arrow, if key right arrow pressed, just right arrow program. If key right arrow pressed, change x by 3. If key left arrow pressed, change y by x by -3. So இந்த கோட்ல என்ன ஆகும்டா, உங்களோட கீபோர்ட்ல நீங்க ரைட் கீ பிரஸ் பண்ணா உங்களோட கேரக்டர் வந்து ரைட்டுக்கு போவாரு, லெஃப்ட் கீ பிரஸ் பண்ணா லெஃப்ட்டுக்கு போவாரு. வேலைச்சா? ஸோ இதுதான் இந்த இதில் கோட் பாத்தீங்கன்னா நீங்க நான் கீபோர்ட்ல சாரி எனக்கு கேமரா ஆஃப் ஆகிக்குது. சாரி. ஸோ இப்போ கீபோர்ட்ல பாத்தீங்கன்னா நான் லெஃப்ட் கீ பிரஸ் பண்றேன், ஸோ ரைட் கீ பிரஸ் பண்றேன், ரைட் சைடு மூவ் ஆகுறாரு. நான் லெஃப்ட் கீ பிரஸ் பண்ணலாம், அப்படியே லெஃப்ட் சைடுக்கு மூவ் ஆகி கூட வருது. வேலைச்சா? இந்த கோடை காப்பி பண்ண டைம் தரவா இல்லை நீங்க ரெக்கார்டிங் பார்த்து செய்வீங்களா? ரெக்கார்டிங் பார்த்து. ஓகே. மற்றவங்க ஸோ நான் கோட் பண்ணி கொண்டு போகல அடைலன்ஸ்ல விலங்கல்லாட்டி கேளுங்க சொல்லித்தரேன். நானும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஓ, ரெக்கார்டிங் நான் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். கிளாஸ் விட்டு ரெக்கார்டிங் ஷேர் பண்ணுவேன். குரூப்ல தான் ரெக்கார்டிங் ஷேர் பண்றேன். ஒருவேளை நீ குரூப்ல இல்லாட்டி என் நம்பரை சாட் பாக்ஸ் அனுப்புறேன். அந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டீங்கன்னா ஐ வில் சென்ட் யூ தி ரெக்கார்டிங். ஓகே. சரி, அடுத்து லெஃப்ட் அண்ட் ரைட் கீஸ். ஓகே, அடுத்து என்ன ப்ரோக்ராம் பண்ண போறேன்டா அப் ஏரோ கீ டவுன் ஏரோ கீ. டவுன் ஏரோ கீ வராது, அப் ஏரோ கீல என்ன ஃபங்க்ஷன் பண்ண போறேன். ஸோ அப் ஏரோ கீ பிரஸ் பண்ண இந்த ஸ்ப்ரைட் ஜம்ப் ஆகிற எஃபெக்ட் வந்து எனக்கு செய்யணும். அதுக்கு இதை டூப்ளிகேட் பண்ணி if key up arrow pressed,
சேஞ்ச் y by 2, change y by 5. Okay. So up arrow key using y by 5, change y by -5. Uh, I'm checking this code. ஸோ இது நான் அட்வான்ஸாக ப்ரோக்ராம் பண்ணுறேன்னா மை பிளாக்ஸ் யூஸ் பண்ணி இதை ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ணிப்பேன். ஸோ உங்களை எல்லாம் விளங்குற மாதிரி நான் ஒரு ஈஸி ஸ்ட்ரக்சரோட ப்ரோக்ராம் பண்ணுறேன் இது. ஓகே கூல். சரி இப்போ விளங்குதா? நான் அப் arrow key ப்ரெஸ் பண்ண இந்த ஸ்ப்ரைட் அஸ்கப் ஆயிடாரு. விளங்குதா? Can you see guys? ஓகே. ஸோ நான் அப் arrow key ப்ரெஸ் பண்ண இந்த ஸ்ப்ரைட் இந்த பிளேயர் ஃபஸ்ட்டு ஜம்ப் ஆகுறாரு. இப்போ இது இன்னும் கொஞ்சம் அஸ்கப் போகிற மாதிரி செய்ய போகிறேன். சேஞ்ச் டு -2. இப்போ பார்த்தீங்கன்னா பிளேயர் இன்னும் கொஞ்சம் அஸ்கப் போகிறாரு. நான் இன்னும் கொஞ்சம் மாஸ்க் ஆக்க போகிறேன் பிளேயரை. -2. இப்போ நல்லா ஜம்ப் பண்றாரு. இப்போ இதுல என்ன எரர் பாத்தீங்கன்னா ஒரே ஃபர்ஸ்ட்டுக்கு நான் பிளேயரை ரைட்டுக்கு மூவ் பண்ண வைக்கிறது, பிளேயரை லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ண வைக்கிறது. ஆனா எனக்கு ரெண்டையும் ஒரே வைக்க செய்யல. பிளேயர் அப்புக்கு மூவ் பண்ணி கூட ரைட்டுக்கு மூவ் பண்ணல. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு என்ன செய்ய போறேன்னா இந்த வென் ஃபிளாக் கிளிக் டூப்ளிகேட் பண்ணி இந்த ரிப்பீட் அன்டில் பிளாக் இதை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு ரிப்பீட் அன்டில் இந்த கேம் ஸ்டேட் டூப்ளிகேட் பண்ணி இங்க போடுவோம். டூப்ளிகேட் பண்ணிட்டு ஈச் கோடையும் ஈச் செப்பரேட் டிவிஷன்ஸ்ல நான் போட போறேன். So I don't know whether it will work. Let's check and see. So இப்படி டூப்ளிகேட் பண்ணி போடுறதா இது. பாத்தீங்கன்னா இதுதான் கோட்ஸ். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பண்ண கோட். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா நான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அதே கோட்ஸை வேற வேறையா போட்டிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்ணி கொண்டே சைடுக்கு மூவ் பண்ணிடு. அதான் சார். இப்போ நான் இதை இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் ஆக போறேன். இப்படின்டா ஓகே. ஓகே. இப்போ இதை என்ன பண்ண போறேன்னா 3 ஓகே. இதுல 3.5 ஆக்கி பார்ப்போம். I don't know the support point values 3.5. It supports. It supports. So எல்லாத்தையும் -3.5 எல்லாத்தையும் 3.5 செட் பண்ண போறோம். அப்ப எனக்கு கொஞ்சம் ஸ்மூத்தா கேம் பிளே ஆகிற மாதிரி இருக்கும். செக் பண்ணி பார்க்கணும். வாவ் நைஸா. ஓகே நாட் அன் இஷ்யூ. உங்களுக்கு ரெக்கார்டிங் அனுப்புறேன். என் நம்பர் மெசேஜ் போட உங்களுக்கு ரெக்கார்டிங் அனுப்புறேன் நான். நீ அதை பார்த்து நீ லேட்டாக செஞ்சு கொள்ளையில உங்களோட கோட்ஸ். ஸோ இப்போ நான் ஃபாஸ்ட் ரீகேப் பண்ணி தான் செய்கிறேன்.
நான் லாஸ்ட் வீக் கோர்ஸ் படிச்சு சுட்டி உனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரதுனால இந்த பிளாட்ஃபார்ம் கேமை எக்ஸ்ட்ரா 2 days நான் செட் பண்ணி இந்த கோர்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். சரி வந்து லாஸ்ட் வீக் கோர்ஸ் முடிஞ்சுக்கிறேன், நான் எக்ஸ்ட்ரா 2 days வச்சேன் இன்னொரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் ஒன்று வரதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் கேமோட கிரியேட் பண்ணுறது நான் செஞ்சுக்கிற கோர்ஸ் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா பிளேயர் மூவ் ஆகுறாரு, இந்த பிளாட்ஃபார்முக்கு வஸ்தாரு. சரி இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன்டா, பிளேயர் இந்த அடுத்த கட்டத்துக்கு போக போகல அவர் நெக்ஸ்ட் லெவலுக்கு போற மாதிரி செய்ய போறாரு. ஸோ இதுக்கு என்ன பண்ண போறீங்கடா, இன்னொரு வென் ஃபிளாக் எடுத்துக்கோ. வென் ஃபிளாக் கிளிக்ஸ் இன்னொன்று எடுத்து என்ன செய்ய போறீங்கடா, இது கொடுக்க போறீங்க. வென் ஃபிளாக் கிளிக்ஸ் ரிப்பீட் அண்டில் கேம் ஸ்டேட் ஈக்குவல் 1. இந்த கோட் பிளாக் தான் forever மாதிரி ஆக்ட் ஆகுது. ரிப்பீட் அண்டில் கேம் ஸ்டேட் ஈக்குவல் 1 if if y equals sorry if y is sorry if x because it's determined by the x position. If x is greater than if x is greater than 230, then broadcast level 2. So, oh, I'm sorry. Broadcast level 2. Okay. இப்போ நான் மற்ற ஸ்ப்ரைட்டுக்கு போயிட்டு அண்ட் இப்போ பிளாட்ஃபார்ம் ஸ்ப்ரைட் இதான பிளாட்ஃபார்ம் ஸ்ப்ரைட் இதில் எப்படி சொல்ல போறேன். பிளாட்ஃபார்ம் ஸ்ப்ரைட்ல when flag clicked go to switch costume to இந்த costume நான் நேம் பண்ண போறேன் level 1. level 1 switch costume to level 1. Okay. When I receive level 2 switch costume to level 2. இப்போ நான் level 2 costume டிசைன் பண்ண போறேன். level 2 இதை டூப்ளிகேட் பண்ணிட்டு level இதை நான் இப்படி ஒரு சின்ன அடிஷனல் பண்ண போறேன். என்னண்டா இங்க போயிட்டு சும்மா இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பம்ப் பிளேயர் ஒன்று கிரியேட் பண்ணி செய்ய போறேன். ஸோ நீங்க அவன் டைம் எடுத்து பர்சனல் டிசைன் பண்ணியாலும் உங்களோட லெவல்ஸ் நீ எப்படி லெவல்ஸ் இதாக்குறீங்க அப்படின்ட்டு உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு பொறுத்து தான் மார்க்ஸ் செய்யும். என் கோ இது உங்களோட கோடை என்ன கோடை அப்படி பார்த்து உங்களுக்கு ரீக்ரியேட் பண்ணிடும். எக்ஸ்ட்ரா வெட் பண்ணி அப்படின்னு சொல்லி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே. ஸோ ஸ்விட்ச் காஸ்ட் லெவல் 2 செட் பண்ண போறீங்க. சரி பார்ப்போம் இது ஒர்க் ஆகுதான்ட்டு. சரி இந்த பிளேயர் அப்படி மூவ் பண்ணி கொண்டு நான் போறேன் இந்த ஸ்க்ரீன்ல கார்னர் சைடுக்கு. பாத்தீங்கன்னா நான் அந்த லெவலுக்கு போனோடனே பிளேயர் பாத்தீங்கன்னா லெவல் 2க்கு ஸ்விட்ச் ஆகிட்டாரு. பட் என்ன ஆதிக்கின்றா லெவல் 2க்கு ஸ்விட்ச் ஆகின உடனே பிளேயர் இன்னும் இந்த இடத்துல இருக்கிறாரு. இப்ப என்ன செய்யணும்டா லெவல் 2க்கு ஸ்விட்ச் ஆன பிறகு பிளேயரை நாங்க எடுத்து இங்கே போடணும் திருப்பி. ஸோ அதுக்கு என்ன பண்றேன்டா, பிளேயருக்கு நான் கோட் எழுத போறேன். வென் ஐ ரிசீவ் லெவல் 2 அப்படி கொடுத்துட்டு இந்த நான் வென் பிளாக் ஃபர்ஸ்ட் கொடுத்த கோட் இருக்கே அந்த கோட்ல இந்த கோ டு இந்த காப்பி பண்ணி அப்படியே எடுத்து வர போறேன் கீழே. எடுத்து இதுக்கு ட்ராப் பண்ண போறேன். இல்லாட்டி வெயிட் ஓகே அப்படி ட்ராப் பண்ணி என்ன செய்ய போறீங்கடா, இதை வந்து -200 -200 கொடுக்க போறீங்க. fine fine let's do 200 layer at -210. okay -210. ஓகே ஸோ இப்போ பாப்போம் நான் மூவ் ஆகிறேன் இந்த ஸ்க்ரீன்ல சைடுக்கு. பாத்தீங்கன்னா அந்த கார்னர்ல மூவ் ஆகுறேன்னா அந்த லெவல் 2க்கு ஸ்விட்ச் ஆகிட்டு. ஸோ இப்போ இதுல என்ன எரர், இதுல என்ன எரர்னு பாத்தீங்கன்னா இதுல என்ன எரர் ஆகி
நோ காய்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே விளங்குது இல்லை இங்க எரர் என்னண்டா நீங்க மூவா போகல. கடைக்கு வேலை போகுது சார். ஆஹ் அது அதுக்கு மேலே அப்படியே போகுது. ஸோ இட்ஸ் அன் இஷ்யூ. இது எப்படி சால்வ் பண்றேன்? ஓகே. ஸோ இப்ப சால்வ் பண்றதுன்னா அப்படி இது எப்படி இங்க வைங்க சால்வ் பண்றது. இப்ப எனக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் இஷ்யூஸ் என்ன? ஃபர்ஸ்ட் இஷ்யூ இப்ப எனக்கு என்ன இருக்குண்டா ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த இதுல வேலை என்ன வேலை இல்லை. போகல அது பின்னுக்கிக்கிற இடத்துல அந்த ஜம்ப் ஆகுற இடத்துக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு முன்னுக்கு எனக்கு இதுல இஷ்யூ இருந்துச்சு வந்து அது அந்த இடத்துல இருக்கலன்னு சொல்லி அதை சால்வ் பண்ணேன். இப்ப எனக்கு என்ன இஷ்யூ இருக்குன்னா அது வந்து அத லேண்ட் கொஸ்டாலே மூவ் ஆகி கொண்டு போகுது. ஸோ மத்த இன்னொரு இஷ்யூ என்ன இருக்குதுண்டா இந்த பிளேயர் வந்து மூவ் இட்ஸ் நாட் இஷ்யூ. இன்னொரு என்னன்னா அந்த பிளேயர் மூவ் ஆக போகல அதுக்கு ஒரு அனிமேஷன் கொடுக்கணும். சும்மா ஒரு பிளேன் இடமா இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ண போறீங்கடா ஃபர்ஸ்ட்டுக்கு அதுக்கு இங்க போயிட்டு காஸ்டியூம்ஸுக்கு போயிட்டு டூப்ளிகேட் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் நான் நேம் பண்ண போறேன் நார்மல் அப்படின்ட்டு. ஓகேயா? ரெண்டாவது நான் நேம் பண்ண போறேன் ரைட்னு சொல்லி நேம் பண்ணிட்டு இந்த நடுவில் இருக்கிற இந்த இதை சைடுக்கு எடுக்க போறேன் இப்படி. ஓகேயா? அடுத்து இதை டூப்ளிகேட் பண்ணி இதை அப்படியே லெஃப்ட்டுக்கு எடுத்து வர போறேன். பாத்தீங்கன்னா இதை அப்படியே லெஃப்ட்டுக்கு எடுத்து வர போறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு என்னண்டா ஃபர்ஸ்ட்டுக்கு அப்னு பேர் வச்சேன். அப்னு பேர் வச்சு அத ஃபர்ஸ்ட்டுக்கு நார்மல்னு பேர் வச்சேன். நார்மல்னு பேர் வச்சு அது சென்டர்ல வச்சேன். ரெண்டாவது காஸ்டியூம் ரைட்டுக்கு பேர் வச்சு அதை ரைட்டுக்கு செட் பண்ணேன். மூணாவது காஸ்டியூம் லெஃப்ட்டுக்கு பேர் வச்சு அதை லெஃப்ட் சைட்ல செட் பண்ணிக்கிறேன். நாலாவதுல அப்னு ப்ரெஸ் பண்ணி அப்னு டைப் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்ப பாருங்க நான் இப்ப இதை ப்ரோக்ராம் பண்ணி காட்டுறேன். இப்ப எப்படின்னு பாருங்க. நான் வென் ஃபிளாக் கிளிக் கொடுக்க போறேன். செட் காஸ்டியூம் டு நார்மல். ஓகே clean up blocks. If key up arrow press switch costume to up. Clean up blocks. If right arrow key press switch costume to right. Clean up blocks. If left arrow key press switch costume to left or left. Clean up blocks. Okay. So switch costume to normal நீங்க கொடுக்க போறோம். Oops. Switch costume to it won't come here, sorry. சரி பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு என்ன என்ன நடக்குது? இது நல்லா இருக்குதா பாருங்க. லாஸ்ட் டைம் இது நல்லா இருக்குதா இது நல்லா இருக்குதா? வாட் டு யூ திங்க்? this one is better. எஸ். So we have another issue. What's that? Just give a guess. What issue? We have another issue in the sprite. In the design of the sprite. Guys, give me a minute. I'll be back. Give me a minute. An important message.
Okay, guys, what is that? What is the issue? ஸோ இப்போ இருக்கிற இஷ்யூவை பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஸ்ப்ரைட்டை லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ண போல அது அனிமேஷன் லெஃப்ட்டுக்கு ஆடுது. இப்போ நான் கீபோர்டு எடுத்துறேன், கை எடுத்த பிறகு அது இன்னும் லெஃப்ட்லேயே சேவ் ஆகிக்குது. அதே மாதிரி நான் கீபோர்டு ரைட்டுக்கு மூவ் பண்ண போல அது அப்படியே ரைட்டுக்கு போயிட்டு கொண்டே இருக்குது. இப்போ நான் கீபோர்டு ப்ரெஸ் பண்ணி ஸ்டாப் பண்ண உடனே அது இன்னும் ரைட்லேயே இருக்குது. இப்போ நான் அப்புக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டா அது அப்படியே அப்லேயே இருக்குது. அது ஒரு இஷ்யூ. நான் இப்போ என்ன செய்ய போறேன்டா, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண போல மட்டும் அப்படி காட்டுது, ப்ரெஸ் பண்ணாத நேரத்துக்கு நான் வந்து நார்மலா வைக்க போறேன். அதுக்கு என்ன பண்றேன்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு இஃப் நாட் கீ ப்ரெஸ்ட் அப் arrow இது இது கிரியேட் பண்ண போறேன். இதை கிரியேட் பண்ணிட்டு இதை டூப்ளிகேட் பண்றேன். டூப்ளிகேட் பண்ணி இஃப் நாட் கீ ப்ரெஸ்ட் ரைட் arrow டூப்ளிகேட் இஃப் நாட் கீ ப்ரெஸ்ட் லெஃப்ட் arrow பண்ணிட்டு அண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி இதை ஜாயின் பண்ண போறேன். இந்த ரெண்டு எடுத்து ரெண்டு அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் தேவை நாளைக்கு 3 20. அப்பா, இட்ஸ் a பிக் கோட். இங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் a பிக் கோட் பிளாக். ஸோ இப்போ என்ன சொல்ல போறேன்டா, இஃப் இல்ல எடுத்து இதை உள்ளுக்கு போட்டுட்டு இதுகளுக்கு போட்டுட்டு இஃப் எடுத்து இந்த கவனமா பிளாக் எடுத்து இங்க ட்ராப் பண்ண போறேன். ஸோ இப்ப இந்த இடத்துல நான் போட வேண்டிய காஸ்டியூம் பேர் என்ன? somebody tell me. Normal. Exactly. Normal. ஸோ இப்ப பாருங்க, இஷ்யூ ஃபிக்ஸ்டா. Do you understand? விளைஞ்சா? So that is how you make a No, game sir. impact. So இப்ப இது வந்து ஒரு கேம்ல, ஸோ இப்போ இது வந்து ஒரு கேம்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ சாரி, இந்த கேம்ல ஒரு பேக் ஃபங்க்ஷன் இல்லை. இது ஒரு கேம் ஒர்க் ஆகுதுக்கா வெளியே பண்ண கோட் இல்லை. இது இந்த டிசைன் நான் பண்ண கேம் ஒர்க் ஆகும். பட் இது என்னத்துக்கு பண்ணிக்கிறேன்டா, விளையாடுற யூஸருக்கு ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் விளையாடும். இப்போ நார்மலா பாருங்க, இப்போ நான் இதை யூஸ் பண்ணாம இந்த ஸ்ப்ரைட்டை யூஸ் பண்ணாம இப்போ சும்மா எப்படி யூஸ் பண்ணது எப்படி இருக்கும். ஸோ எப்படி இது வச்சு இதுதான ஸ்ப்ரைட்னு சொல்லி இதை யூஸ் பண்றது. ஸோ இப்போ இது உங்களுக்கு விளையாட ஆசை முடிக்குமா? இல்லை, ஏன்னா பாக்குறதுக்கு வாசனை இல்லை, அசிங்கமாகி. ஸோ உனக்கு அந்த ஆசை வராது. ஸோ இப்போ அதே நான் இந்த இப்படி அனிமேஷன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஸ்ப்ரெட் கிரியேட் பண்ண போல அந்த கேமை விளையாடுறதுக்கு ஒரு யூசருக்கு ஒரு அட்ராக்ஷன் உண்டாகும். Just a second. No, that won't work. நான் அப்படி செய்யல. Okay. So just checking regarding a project. நான் லாஸ்ட் டைம் கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் இருந்தது, அதை தான் தேடி கொண்டு இருக்கிறேன். சேவ் பண்ணி வச்சில்லை நான். ஸோ ஐ கேன் ஷோ யூ தட் ஒன். ஒரு ஐடியா எடுக்கலும் ஸ்க்ராட்ச் யூஸ் பண்ணி எப்படியும் கேம்ஸ் கிரியேட் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லி. ஸ்டோரி சம்வேயா.
this one. So, wait, it's okay. Here's the project. So this was the project in the screen along the I have tons of tab. 50 tab open பண்ணிக்கிற பிசில ஸ்ட்ரக் ஆகுது. Okay, so இது வேற இந்த ஸ்கிரீன்ல வேற ப்ராஜெக்ட். Can you all see? Can you all see? Yes. Okay, ஆம் cool. So இத நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கிரியேட் பண்ணது 2020 or 21 கொரோனா டைம்ல நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண கேம் தான் இது. ஸோ அந்த டைம்ல ஸ்க்ராட்ச்ல ஃபர்ஸ்ட் கேம் ஒரு ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மர் நான் ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ற கேம் இதுதான். ஸோ இதை பாத்தீங்கன்னா இது ஸ்ப்ரைட் யூஸ் பண்ணிக்கிறது தான் எக். இந்த எக் என்னோட எக். ஓகேயா? ஸோ இதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணேன். ஸோ அது இந்த கார்னர் டச் ஆகினாரு நெக்ஸ்ட் ஸ்கிரீன் மூவ் ஆகுறாரு. ஸோ பாத்தீங்கன்னா டேஞ்சர். இந்த ஸ்ப்ரைட் டச் ஆகினாருன்னா அது அப்படி செத்து போறமே ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா வேற என் முட்டை உடஞ்ச மாதிரி ஆகி முட்டை வந்து உசிலி ஊத்தி பாட்டோன்னா அது உடஞ்சிருக்கு. ஸோ இந்த கேம்ல எல்லா கிராஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் இப்போ எக் நடக்கிற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் அது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி என்னோட ஃப்ரெண்ட் கிராஃபிக் டிசைனர். பட் பேக் அண்ட் கோடிங் அது கிரியேட் பண்ணி நான். ஸோ இப்படி ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு இந்த பாருங்க ஸ்பின் வீல் வண்டிக்கு இது லாவா ட்ரக் டீக்கு அரோஸ் குத்தி படுது உங்ககிட்ட வந்து இப்படி கிரியேட் பண்ணி தான் நான் ஒரு கேம் உண்டு. ஸோ இதே மாதிரி அவங்களும் கிரியேட் பண்ண ஆசை இருந்தா ஸ்டார்ட் இட் நவ். நீங்க மொல்ல கிரியேட் பண்ணுங்க. ஒன்னு ஃபர்ஸ்ட் பேசிக் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க வந்து பேசிக் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ண பிறகு தென் ஆஃப்டர் தட் நீங்க அட்வான்ஸா ப்ரோக்ராம் பண்ணி அட்வான்ஸ் டிசைனிங் பண்ணிடு. ஸோ இப்போ நான் வந்து என்ன செய்ய போறேன்னா லெவல்ஸ் எல்லாத்தையும் அப்படி நார்மலா ஒரே லெவல்ல வைக்க போறேன். ஸோ இப்போ நான் லெவலை சேஞ்ச் பண்ண போறது இல்லை. ஸோ இப்போ நான் என்ன சேஞ்ச் பண்ண போறேன்ட்டா ஃபார் எக்ஸாம்பிள் வேற செக்யூரிட்டி வெதர் ஒர்க். இப்போ நான் என்ன செய்ய போறேன் ஸ்ப்ரைட்ஸ் கிரியேட் பண்ண போறேன். ஸ்பைக்ஸ் மை டேஞ்சர் ஸ்பைக்ஸ். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறேன்டா இந்த ஸ்ப்ரைட்டை எப்படி டூப்ளிகேட் பண்ணுங்க பிளாட்ஃபார்மை டூப்ளிகேட் பண்ணிட்டு அதுக்கு நேம் பண்ணுங்க டேஞ்சர்னு சொல்லி டேஞ்சரை நேம் பண்ணிட்டு பிளாட்ஃபார்முக்கு போயிட்டு இந்த வென் ஐ ரிசீவ் லெவல் 2 ஸ்விட்ச் காஸ்டியூம் லெவல் 2 ரிமூவ் பண்ணுங்க. டேஞ்சருக்கு போயிட்டு அதை அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, அப்படி டேஞ்சர்ல நான் பண்ண போறேன். ஒரு ட்ரையாங்கல் ஒன்றுமே கிரியேட் பண்ண போறேன் இந்த ஸ்பைக்ஸ். ஸோ சில பேர் யோசிப்பீங்க ஸ்க்ராட்ச்ல ட்ரையாங்கல் ஷேப் இல்லை எப்படி நான் ட்ரையாங்கல் கிரியேட் பண்றதுன்ட்டு. ஸோ திஸ் இஸ் நாட் த ப்ரொஃபஷனல் வே பட் ஐ டீச் யூ. ஸோ இதில் இப்படி இஜி ஸ்ப்ரைட். ஸோ இது என்ன பண்ண போறீங்கன்னா ஜூம் பண்ணுங்க. ஸோ சாரி இந்த மவுஸ் கிரியேட் பண்ணி எப்படி ஜூம் பண்ணி எடுத்துருவீங்க. ஐப்பரோ நீ இந்த மவுஸ்க்கு போறோ பாருங்க அடுத்தாப்பில் இந்த சர்க்கிள் மேம் வந்த மவுஸ் வந்து இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு சரியா இந்த ஒசகைக்கிற இந்த ரெக்டாங்கிள் ஒசக்க மிட் பாயிண்ட்டை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு மற்ற ரெண்டு சைட்ல கார்னர்ஸையும் ப்ரெஸ் பண்ணி டிலீட் பண்ணுங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் யூ மேக் அ ஸ்பைக். இதோட கலரை நான் வந்து கொஞ்சம் பிங்க் கலர் ஆக போறேன். ஓகே, ஸோ இதை நான் தேவையான டிலீட் பண்ண போறேன். ஸோ இதை இப்படி வைக்கணும். ஸோ இப்போ என்ன ஃபங்க்ஷன் பண்ண போறேன்டா இந்த இதுல என்ன ஃபங்க்ஷன் பண்ண போறேன்டா யூசர் வந்து இந்த ஸ்பைக்ஸ் டச் ஆகின உடனே குத்தி பாட்டு ரிவர்ஸ் போறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறேன்டா பிளேக்கு எப்படி சொல்ல போறேன் நியூ போர்டு பிளேயர் when flag click repeat until game state equal 1 if else இதுக்கு if else எடுக்க போறேன். if else if touching
ஸோ இஃப் தேவையில்லை, இஃப் அடிக்கல உங்களுக்கு தேவைண்டா இஸ் ஃபைன். இஃப் டச்சிங் டேஞ்சர், இஃப் டச்சிங் டேஞ்சர் தென் என்ன பண்ண போறேன்டா, இஃப் டச்சிங் டேஞ்சர் என்ன பண்ண போறேன்டா, நீங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண கோடிக்குது இந்த when I receive level 2 go to அது டூப்ளிகேட் பண்ண போறீங்க, இதை டூப்ளிகேட் பண்ண போறேன். பண்ணிட்டு என்ன பண்ணணும்டா, இந்த when I receive level 2 டூப்ளிகேட் பண்ண, டூப்ளிகேட் பண்ணிட்டு இதை நேம் பண்ண போறேன் ரீசெட்னு சொல்லி. ஓகே, ரீசெட் நேம் பண்ண போறேன். ஸோ ரீசெட் நேம் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதோட பேர் ரீசெட். ஸோ இப்போ இந்த கோட்ல என்ன பண்ண போறேன்டா, இந்த கோட்ல என்ன பண்ண போறேன்டா சொல்ல போறேன் ப்ராட்காஸ்ட் ரீசெட். ஸோ என்னோட கோடை பார்ப்போம். Guys, வேணாங்கதா the sprite அசரம் ரேஞ்ச் அசரம் கூட I'm gonna reduce the height. வேணாங்க guys. ஸோ இப்படி தான் நீங்க கிரியேட் பண்ற ஒரு டேஞ்சர் சிஸ்டம். இப்போ நான் டேஞ்சர் டச் பண்ணாம போக பாக்குறேனே, கஷ்டமாயிடுது. இட்ஸ் மேக் இட் பிட் ஈஸி. இது எப்படி ஈஸி ஆகுறேன்னு பாத்தீங்கன்னா, பிளேயருக்கு போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க, அப் arrow key லீகம் when up arrow key pressed change y to 5 change y by -5 அப்படி கொடுக்குறோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஓ oops. So it's hard. சின்ன வெயிட் ஒன்று போட்டு பார்ப்போம். ஸோ கேம் டிசைன் பண்ண போகல அவங்களோட பிளேயருக்கு அது ஹாப்பியா வர மாதிரி கிரியேட் பண்ணும். Choosing my point to I increase the height. I'll make the height 8 cents. And let's check whether it works. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட் கூட அசுரம் போகுது. என்ன அவசரம் போனாலும் அது வந்து எங்களை அதை டச் ஆகுறது தூரம் இல்லை. கூட போறது, தூரம் கூட போறது. எக்ஸாக்ட்லி. யாரது ஆன்சர் தந்தா? What's your name? நான் நஸ்கி. அஸ்கி. எக்ஸலண்ட். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்டா, எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ண போறோம். சரி, எல்லாத்தையும் இல்ல, ரைட் arrow key சேஞ்ச் பண்ண போறோம். சேஞ்ச் x by 5க்கு லெஃப்ட் arrow key சேஞ்ச் x by -5 சூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ பாருங்க. ஓப்ஸ், there's a bug in my code. Oh, ஓகே. ஸோ செக் பண்ணி பாருங்க. இங்க புழுவுது கீழே. There's a bug. Wait, I will fix it. ஓகே. ஸோ இப்போ இதுல என்ன இஷ்யூ? ரிப்பீட் until touching platform -3. ஓகே, சாரி சாரி. என்ன இஷ்யூ ஆகிக்கிறேன்னா, என் அப்ப வந்து நான் சேஞ்ச் y by -5 கொடுத்திக்கிறேன். அது அது up வந்து 5 கீக்கான சேஞ்ச் y by 5 கீ, டவுன் தான் சேஞ்ச் y by -5 கீக்கான. ஸோ பாத்தீங்கன்னா நான் போறேன், ஜம்ப் பண்ண போகல. இப்ப எனக்கு லாஸ்ட் டைம் விட கொஞ்சம் பரவாயில்ல வாங்கிக்குது. ஆனா என்ன, எனக்கு அது இதை தாங்கல, இன்னும் குத்தி படுது. ஸோ இப்ப என்ன பண்ண போறேன்டா, இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போறேன். எல்லாத்தையும் 8K மாத்தும். ஸோ அடுத்த இது என்னண்ட படிக்க போறோம் என்னண்டா, இப்ப என்ன எல்லாத்தையும் 8க்கு ஒவ்வொரு டிப்பை மாத்தி மாத்தி 5க்கு மாத்தி 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 அப்படி இருக்கிறத விட எல்லாத்தையும்
ஒரேமிக்க மாத்துறதுக்கு ஒரு சிஸ்டம் யாருக்கு தெரியும்? போகுது யாருக்கு தெரியும்? என்னண்டா இப்ப நான் ஒவ்வொரு டிப்பும் போயிட்டு அதை 5 8 8 8 8 மாத்துறத ஒவ்வொரு எல்லா டைமும் ஆட்டோவா எல்லா டிப்பும் அதை செய்யறதுக்கு சூஸ் பண்றது தான் வேரியபிள். ஸோ இப்போ நான் வேரியபிள் எல்லாத்துக்கும் வேரியபிள் நான் சூஸ் பண்ணிதான் செட் வேரியபிள் டு 5 அப்படின்னு கொடுத்தா எல்லா மட்டும் 5 ஆயிடும். செட் வேரியபிள் 8 அப்படின்னு எல்லாம் 8 ஆயிடும். ஸோ அதை யூஸ் பண்றது. ஸோ இப்போ இன்றைக்கு இவ்வளவு தான் கோடிங்க மேடம். ஸோ சரி திஸ் கொஸ்டின் லெவல் 2க்கு கொடுக்க போறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்க போறேன் லெவல் 2க்கு. இன்னும் கொஞ்சம் டேஞ்சர் தடமாறட்டும் பிளேயர். ஓகே ஸோ இப்போ இந்தியோட சமரி தானே இந்தியோட பாத்தீங்கன்னா கேம் போகுது. நெக்ஸ்ட் டச் ஆகல வெரிவர்ஸ் வருது. ஓகே ஸோ இது பேக் வராது. பேக் வராத மாதிரி தான் ப்ரொடெக்ட் பண்ணி செஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒரு லெவலில் பாஸ் பண்ண போகிறது திருப்பி பழைய லெவலுக்கு போகிறது தேவையில்லாத வேலையா. ஸோ இப்போ என்னோட கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ சிலவங்களுக்கு நான் ஃபாஸ்டர் ஃபைட்டிங் சொல்லி விளங்கி இருக்காது. ஸோ என்னோட கோட் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறேன்டா இதுல போயிட்டு இந்த லெவல் 2 கொடுத்தனே வென் ஃபிளாக் கிளிக் கேம் ஸ்டேட் ஈக்குவல் 1 இஃப் எக்ஸ் ஈக்குவல் கிரேட்டர் தேன் 230 ப்ராட்காஸ்ட் லெவல் 2 அதை நான் செட் பண்ண போறேன். ரீசெட் செட் பண்ண போறேன். ப்ராட்காஸ்ட் ரீசெட் பண்ணிட்டு இந்த லெவல் 2 டிலீட் பண்ண போறேன். ஓகே ஸோ இப்போ நான் I'll teach you, I'll explain you what is code blockers. இந்த கோட் என்ன பண்ணோம்னா இனிஷியல் லோடிங் by stop annotating or I will remove you from the meeting. Okay, stop annotating. Okay, first வந்து இனிஷியல் லோடிங். ரெண்டாவது என்ன பண்ண போகுதுண்டா அட் கமெண்ட் அப் அரோ பிரஸ்ட் அப் அரோ ஃபங்க்ஷன். மூணாவது அடுத்த பிளாக் என்ன பாத்தீங்கன்னா ரைட் அரோ. இது என்ன பண்ண போகுது இந்த ரைட் அரோ ரைட் அரோ ஃபங்க்ஷன். அடுத்து இஃப் டச்சிங் டேஞ்சர் இது என்ன பண்ண போகுதுண்டா ரீசெட் பொசிஷன் if touched danger. ஓகே அடுத்து left arrow key left arrow function. அடுத்து at comment இது என்ன பண்ணணும்டா move to next level and reset position. இந்த கோட் வந்து at comment reset function. ஸோ நான் இந்த லிங்கை ரெக்கார்டிங் ஷேர் பண்ண போல ரெக்கார்டிங் யூடியூப் வீடியோ ரெக்கார்டிங்ல ஸோ ஏன் கமெண்ட் கொடுக்கணும்டா. ஸோ இந்த கமெண்ட் கொடுக்காம உங்களோட கோட் ஒர்க் ஆகும். அப்சல்யூட்லி ஃபைன். உங்களோட கமெண்ட் கொடுக்கலாட்டி உனக்கு கோட் ஒர்க் ஆகும். இப்போ இந்த கமெண்ட் நான் ஏன் கொடுத்தேன்டா சிலவனுக்கு நான் இப்போ ஃபாஸ்ட் பேடிங்கிற சுற்றி அவனுக்கு விளங்காது இந்த கோட் என்னென்ன செய்யுது சிலருக்கு கண்டுபிடிச்சு கொள்ளையலாம். இப்போ இந்த கோட் என்ன பண்ணணும் இந்த கோட் என்ன பண்ணணும் கண்டுபிடிச்சு கொள்ளையலாம். அதுக்கு சுற்றி தானே உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி மட்டும் தானே இந்த கமெண்ட்டை போகுது. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்து வரமா இது வந்து இனிஷியல் லோடிங்காக யூஸ் பண்றது. இது வந்து அப் அரோ கீ ப்ரெஸ் பண்ண யூஸ் பண்றது. இது ரைட் அரோ கீ ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்றேன். இது ரீசெட் பொசிஷன் ரீசெட் ஆகிறதுக்கு டேஞ்சரை டச் ஆயினா பொசிஷன் ரீசெட் ஆகிறதுக்கு சூஸ் பண்ணது. ஸோ அப்படின்னா உங்களுக்கு அந்த கோடை செட் பண்ணி கொள்ளையிலும் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளலாம். அதுக்காக மட்டும்தான் நான் இந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரெக்கார்டிங் நான் ஷேர் பண்ண போகல இந்த யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஸ்க்ராட்ச் ப்ராஜெக்ட் லிங்கையும் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஸ்க்ராட்ச் தமிழ் டே #9 பேசிக்ஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம். ஓகே இந்த ப்ராஜெக்ட் லிங்க் நான் ஷேர் பண்ணணும் உங்களுக்கு யூடியூப் வீடியோ லிங்க்ல.
ஸோ நீ அதை பார்த்து உங்களோட ப்ரொஜெக்ஷன் சரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா யூ கேன் கெட் ஹெல்ப் ஃப்ரம் திஸ். நீங்க முடிச்சுட்டு நீங்க பாருங்க, ரெக்கார்டிங் ஃபாலோ பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓ சாரி காய்ஸ், இஷ்யூ வண்டிக்குது. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் ப்ராட்காஸ்ட் ரீசெட் பண்ணேன், அந்த லெவல் 2 ரிமூவ் பண்ணுவேன். ஸோ லெவல் 2 ரிமூவ் பண்ணாம சாரி லெவல் 2 அங்கே ஆட் பண்ணுங்க, அவளை லெவல் 2 ஆட் பண்ணுங்க, ரீசெட் ஆட் பண்ணுங்க. ஸோ எனக்கு கோடிங்க பார்க்கணும்டா இந்த கோடிங் நான் ஆர்டருக்கு மொல்ல போறேன். ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுக்கணும்னா ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுங்க, இல்லாட்டி ரெக்கார்டிங் பாருங்க, ஸ்க்ரீன் எல்லாம் மேய்க்கும். ஸோ இது என்ன ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கோட்ஸ். Second set of எம்பில எனிமிஜி next. ஸோ முள்ள காட்டி கொண்டு போறேன், நீ யூடியூப்ல அவளை பாஸ் பண்ணி கோடை பார்த்துக்கொள்ள இயலும். ஸோ இது பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறது ஒரே ஒரு கோட் தான், டேஞ்சர்ல இருக்கிறது மட்டும்தான் கோட். ஸோ this is what we have created today. ரெக்கார்டிங் எல்லாம் மேக் ஷூர் பண்ணுங்க, ரெக்கார்டிங் பார்த்து ப்ரொஜெக்ட் கிரியேட் பண்ணி ப்ரொஜெக்ட் கிரியேட் சில எனக்கு ப்ரொஜெக்ட் அனுப்புறதே இல்லை, அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கவே ஆகுது. இஃப் யூ டோன்ட் சென்ட் மீ த ப்ரொஜெக்ட் ஐ வில் நெவர் கிவ் யூ சர்டிஃபிகேட். உங்களோட 10 weeks will waste. I have sent my நம்பர் அனுப்புறேன் chat பாக்ஸ்ல, அதுக்கு நீ ப்ரொஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு சென்ட் மீ த லிங்க். ஓ ஐம் சீரியஸ், ஐ வாண்ட் கிவ் யூ த சர்டிஃபிகேட். ஓகே கைஸ், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இன்றைக்கு அவ்வளோதான். ஒரு விளங்கல ப்ராஜெக்ட்ல எத்தனை இல்ல, இந்த பிளாட்ஃபார்ம் கேமிங் அதை கிரியேட் பண்ணுவேன். மற்ற நெக்ஸ்ட் வீக் நான் சொல்லுவேன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ண வேண்டிய சேலஞ்சஸ். உங்களுக்கு சேலஞ்ச் தருவேன், மிஸ் ஃப்ரைட்டை கலரை மாத்துங்க, இந்த கோட் ஆட் பண்ணுங்க, அந்த கோட் ஆட் பண்ணுங்க, இதை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். நீங்க அதை சேலஞ்சஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்னன்னா இந்த ப்ரொஜெக்டை கிரியேட் பண்ணி அதோட லிங்க் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். ஸோ சார் வைசர் கமெண்ட் கொடுக்கணும். ஸோ நீ கேட்குற கமெண்ட் வந்து ஸோ ஷாக்கிரா நீங்க கேட்குற கமெண்ட் வந்து இதான்னு பாருங்க. நீங்க கேட்குறீங்க இந்த கமெண்ட் பார்த்தியா எனக்கு பாருங்க, எஸ்ஸா நோவா? ஓகே எஸ். இந்த கமெண்ட் ஏன் கொடுக்குறேன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த கமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணாலும் என்னோட கோட் ஒர்க் ஆகும். இப்ப இந்த கமெண்ட்டை நான் ஏன் கொடுத்திருக்கிறேன்டா, இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு கோட் இல்லைக்கு நிறைய கோட் பாக்ஸ் இருக்குது சரியா. இப்ப அவசரத்துக்கு நான் ரைட் சைட்ல மூவ் ஆகிற கோட்ற ஃபங்க்ஷனை எடிட் பண்ணணும். அப்படின்டா நான் இந்த கோட் ஃபுல்லா தேடி தேடி அலையணும், எங்க அந்த கோட் இருக்குது, எங்க 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 அப்படி இந்த ஃபுல் கோட்லயும் தேடி 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 பார்த்து அந்த கோடை கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிக்கும். ஸோ அப்படி கண்டுபிடிக்காம இருக்க ஈஸியா கண்டுபிடிக்க தான் நான் இங்க டைப் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே இனிஷியல் லோட் ஆகுறதுக்கு சரி மாத்தணும்டா இந்த கோட் பிளாக்கு போயிட்டு போங்க அப்படின்னு. அடுத்து அப் ஏரோ ஃபங்க்ஷனுக்கு இந்த கோட் எடிட் பண்ணா சரி, அப் ஏரோ ஃபங்க்ஷன்ஸ்ல சரி சேஞ்ச் பண்ணணும்னா இந்த கோட் எடிட் பண்ணா சரி, இல்லாட்டி ரைட் ஏரோ ஃபங்க்ஷன்லண்டா இது, ரீசெட் பொசிஷன்டா இது அப்படின்ட்டு எங்களுக்கு நான் இன்னொரு டிப் அதை பண்ண போகல லேசியா கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பண்றேன். கமெண்ட் போடுறேன். கமெண்ட் போடுறதால ஒரு பெனிஃபிட் என்னன்னா நீங்க மிச்ச நாளே போற இப்ப சில நீங்க ப்ரொஜெக்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, ஒரு 2 வருஷத்துக்கு கூட 3 ஓப்பன் பண்ணிட்டீங்க. அப்போ ஓப்பன் பண்ண போகல உங்களுக்கு கமெண்ட் இருந்துச்சுன்னா இதுதான் இதுல செய்துன்னு உங்களை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுது. அப்படி இல்லை இப்ப நீங்க ப்ரொஜெக்ட் இன்னொருத்தர ஷேர் பண்ணிக்கிறீங்க, இப்ப நீங்க கமெண்ட் போடாட்டி என்ன நடக்கும், அவர் பாப்பாரு என்னடா இது இவ்வளவு கோடி இருக்குது, இது என்னென்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாம இருக்கும். ஸோ கமெண்ட்டை போட்டு அவருக்கும் விளங்கும் இதுல என்னென்ன செய்யறாங்க, இந்த கோடு என்ன நடக்குது அப்படியே அவருக்கும் விளங்கும். வேலைங்க சார். ஓகே சார், ரைட். Okay. So guys, class is over. If you all have any doubts, you can ask. Others can leave.